ஹரிணிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னு பாத்தீங்கன்னா அவ கையால வச்ச செடியில இருந்து அது அவளுக்கு பிடிச்ச பிங்க் கலர் ரோஜா பூ வந்து பூத்திருக்கு. அதை பார்த்த உடனே பிள்ளைக்கு அவ்வளவு சந்தோஷம். வாங்கும் போதே ஏற்கனவே ஒரு பூ இருந்துச்சு, அதை கட் பண்ணி விட்டாச்சு. கட் பண்ணிட்டு திருப்பி எங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது பூ வந்து பூத்திருக்கு. அதை பார்த்த உடனே பிள்ளைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா காலையில ஒரு 3 முறை வந்து பார்த்துட்டா திருப்பி ஸ்கூலுக்கு போகும்போது அதை ஒரு விசிட் விட்டுட்டு பாய் கொடுத்துட்டு முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு வேணடா செல்லம் அப்படின்ட்டு வந்து போனா. அவளுக்கு பிங்க் கலர்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து அந்த ரோஸை பார்த்த உடனே தானே வச்சு அதுக்கு நிறைய பராமரிப்பு வந்து பண்ணுவா. மற்ற செடியெல்லாம் கவனிக்கிறாளோ இல்லையோ அந்த பிங்க் கலர் செடிக்கு அதிக முக்கியத்துவம் வந்து கொடுப்பா. அது வைக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஜெய் ஹனுமான் துணை அப்படின்னு சொல்லிட்டு வச்சாலா, அதுல இருந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அனுமார் சேட்டைகள்லாம் வந்து குறைஞ்சிருச்சு. அதனால செடியில எல்லாம் இப்ப பூவை பார்க்க முடியுது. அப்புறம் பாவக்காய் செடி வந்து பாத்தீங்கன்னா தப்பு செடி தான். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன், அதை பாருங்க எவ்வளவு காய் வந்து விட்டுருக்கு. அது வந்து நிறைய வந்து காய் வந்ததுனால கொடியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சிட்டு போயிருச்சு. அதனால பாவக்காவையும் அறுத்துருங்க அப்படின்னு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 7 காய் வந்து கிடைச்சிருச்சு. எந்த மருந்தும் எதுவுமே இல்லாம இயற்கையா அதுவா வந்து வளைஞ்ச காய் எப்படி இருக்கு பாருங்க. அதையும் அறுத்து வச்சாச்சு. இன்னைக்கு என்ன சாப்பிடுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளை சுண்டல் இருந்துச்சு, அதை போட்டு குருமா வச்சுட்டு பூரி தாங்க வந்து சுட்டுருந்தேன். இந்த குருமா ரெண்டுத்துக்குமே வந்து நல்லா இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லா இருக்கும், பூரிக்கும் நல்லா இருக்கும். மதியானம் சூடா சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதோட விட்டாச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர்